அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக குரு பகவான் உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நேர் வலுவில் தான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமாக போகிறாரு. அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து சூரியனுக்கு 9ஆம் இடம் வரக்கூடிய காலகட்டம் வக்ர காலம். அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த குரு வக்ர காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4ஆம் பாவகத்துல சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கிறாரு. இப்போ வக்ரமாய் இருக்கிறாரு. இந்த சனி அர்த்தாசிரம சனியாக இருந்து வக்ரம் பெற்று நவம்பர் 15ஆம் தேதி வரையிலும் இருப்பார். அது வரையிலும் உடல்நலத்துல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்பி பழகினீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நஷ்டங்கள் அல்லது பகை பிரச்சனைகள் வரும். அதுல கவனமா இருந்துக்கணும். இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனால அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும். சனி வக்கரமானவங்களுக்கு தான் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும், இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். அவங்க மூவ் பண்ணலாம், அப்படி ஒரு சான்சஸ் இருக்கு. சனி வக்கரமாய் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ற மாதிரியான சூழ்நிலைகளா இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி இல்லாதவங்களுக்கு இதே இடத்துலதான் ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ற இடத்துல கூடுதல் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்கள் இருந்தாலும் வேலையில மதிப்பு மரியாதைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் மாத பலன்கள் நம்ம சொல்லிட்டு வர்ற விஷயங்கள் தான். இந்த சனி வக்கர காலம் என்பது பெருசா பாசிட்டிவ் கிடையாது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வக்கரமானதுனால ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது தாயாருக்கு உடனால பாதிப்பு, வீடு சொத்து வாகனம் சம்பந்தமான செலவுகள், இந்த மாதிரி சுக குறைவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுவும் உங்களுக்கு இந்த நவம்பர் 15க்கு பிறகு நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த குரு வக்கரம் ஆகுறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் வரும், இது நன்மையா தீமையா என்பதையெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க குரு நேர் வலுவோடு கேந்திரங்களில் இருந்தால், அதாவது லக்னம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த பாவகங்களில் குரு பகவான் இருந்தால் நன்மையும் தீமையும் கலந்த பலனாக இருக்கும். கோச்சாரத்துல இதுதான் பலன். இப்படி நம்ம வீடியோவில் ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகிறாரு. நன்மையை ஏற்படுத்துமா என்பதை பற்றி நம்ம பார்க்கிறோம், அல்லது பிரச்சனைகளை உருவாக்குமா என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தகுந்த ஒரு கைடன்ஸ் தான் இது, ஒரு பொது பலன் தான். பொதுவாகவே இந்த குரு நேர் வலுவில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், அதே போல கூட்டாளிகளால் ஆதாயம் வரும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதே குரு வக்கரமாகும் போது பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் தடை வரும், கூட்டாளிகளால் ஆதாயம் வராது, கூட்டாளிகளால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது கூட்டாளிகள் உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க, நண்பர்கள் பழகிட்டு இருக்கிறாங்கன்னாக்க அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் நீங்க வச்சுக்கிறீங்க, பணம் கொடுக்குறீங்க, வாங்க முடியாத போகும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் கிட்ட எதிரின்னு தெரிஞ்சே கூடவே வச்சுட்டு இருப்பீங்க. அவர்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஆனா உங்களால கழட்டியும் விட முடியாது, அவரோடைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களால மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது 7ஆம் பாவகம் என்பது கலஸ்திரம். அப்போ வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும். சரி, சில பேருக்குலாம் அது ஏற்படாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த எதிர்பாலினர் உறவில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினரால் உங்களுக்கு பெருசா மகிழ்ச்சி இருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது நல்லது. புதிய ரிலேஷன்ஷிப் வருதுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லயே சற்று பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். இந்த குரு வக்கர காலம் ஒரு 4 மாசம் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள் கூட கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லைன்னா தொழில் காரணமாக வாழ்க்கை துணை ஒரு ஊர்லயும் நீங்க ஒரு ஊர்லயும் இருக்கிற மாதிரி ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு தேவையற்ற காரணங்களால பிரிந்து இருக்கக்கூடியது, கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருக்கக்கூடிய காரணங்கள் ஏற்படும். புதிதாக வராங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அந்த புதிய ரிலேஷன்ஷிப்பால பண நஷ்டமாகும் அல்லது மன கஷ்டம் ஏற்படும் என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பாத்தீங்கன்னா சுபகிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னாக தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்வார். அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாக இருக்கணும், அல்லது குரு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்தாலும் நடப்பு தசாபுக்தி ஓரளவுக்கு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுனாலையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க.
இந்த குரு வக்ரமாகிறதுனால பணம் எல்லாம் வரும். ஏன்னா 2 தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இந்த குரு வக்ரமாகிறதுனால பொருளாதார ரீதியாக ஆஸ்யூஷுவலான இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு மாதானா சம்பளம் வந்துட்டு தான் இருக்கும். அது எப்பயும் ஸ்டாப் ஆக போறது இல்லை, கூடுதலா கூட வரும். சொல்ல போனாக குரு வக்ரமாகிறதுனால எக்ஸ்ட்ரா ஏர்னிங் மணி கூட உங்களுக்கு வரும். பதவி உயர்வு கிடைக்கலனா கூட ஊதிய உயர்வு கூட சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா இன்கம்காக அப்படின்னாக்க நீங்க வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணி அந்த இடத்துல ஊதிய உயர்வோடு ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பணம் வரும். ஆனா அது எந்த வகையில செலவாகும்? கூட்டாளிகளால, நண்பர்களால, வாழ்க்கை துணைவரால, அல்லது முகம் தெரியாத புதிய உறவுகளால, அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பால பணம் செலவாகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், அல்லது நண்பர்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கூட்டாளிகளால் உங்களுக்கு பணம் விரயமாகும் அப்படின்றது தான் இங்க. அந்த விஷயத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். அப்போ குரு வக்ரமாகிறது ஒரு வகையில நன்மை தான். எந்த வகையில நன்மை? உங்க சுய ஜாதகத்திலையும் குரு வக்ரமா இருந்தா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை குறையும். குறிப்பா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பணம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கடனை கட்ட போறீங்க. ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் குறைய போகுது. அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம், நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால டென்ஷன் ஆவீங்க. சந்திக்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகளோட பகை வரும், அந்த உறவுகளோட கவனமாக இருக்கணும். 5 குரு வராரு, 7ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு, வக்கரமாய் இருக்கிறாரு. குருவை பொறுத்தவரையிலும் தனக்காரகன், புத்திரக்காரகன், ஒரு கௌரவம் அந்தஸ்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு பகவானை பொறுத்தவரையிலும். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தேடாமையே ஒரு மரியாதை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். உங்க ஜாதகத்துல குரு நல்ல பலம் பெற்றிருந்தா வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த கோச்சாரத்துல குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் குரு வக்கரமாயிருந்தோ, அல்லது குரு பகவான் ஆட்சி பெற்றோ, அல்லது உச்சம் பெற்றோ இருந்து, அல்லது இப்ப நடப்பு தசாபுக்தி ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னாக நீங்க இந்த குரு வக்கர பயிற்சிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. ஆஸ் யூஷுவலா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, அதுல வருமானம் எல்லாம் வரும். பிசினஸ் மூலமும் நல்ல வருமானம் எல்லாம் வரும். என்னன்னா இந்த நேரத்துல கூட்டு தொழில் ஆரம்பிக்க கூடாது. கூட்டாளிகளால் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும்ன்றதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்க, அவ்வளவுதான். அதே போல புதியவர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதியவர்களை நம்பி பணத்துக்கான கடன் கொடுக்கறது, புதியவர்கள் சொல்ற திட்டத்துல நம்ம ஈடுபடுறது, அதே போல பங்கு சந்தை போன்ற வர்த்தகங்களில் ஈடுபடும் போது லாஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க பண விஷயத்துல. அவ்வளவுதான். பணம் வரும் ஆஸ் யூஷுவலா. பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் ஆகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அல்லது வளர்ந்த பொண்ணு இருக்கு, பையன் இருக்குன்னாக அவருக்கு நீங்க திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவாகும். புத்திரபாக்கியத்திற்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வத்திற்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொலைதூர பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இதெல்லாம் குரு வக்கரமாகிறதுனால உங்களுக்கு அந்த காரகத்துவங்கள்லாம் நல்லாவே கிடைக்குங்க. அதாவது குரு தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனையே வரும். அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சமாதான கொடியை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வாக்குவாதங்கள் செஞ்சிடாதீங்க, வார்த்தைகள்ல கவனமா இருங்க, பணத்தை கரெக்டா செலவு பண்ணுங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், வருமானம் எல்லாம் வரும். நிறைய குடும்பத்துக்கோ அல்லது வாழ்க்கை துணையோருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ கேட்டதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் இல்லாம இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், இந்த 2 வக்கரமாகும் போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடைகள் ஆகும். ஆனாலும் நீங்க இந்த 2 வக்கரமாகும் போது குடும்பத்தை விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதாவது இந்த 2ஆம் பாவத்தின் ஆதிபத்திய பலனையும் 5ஆம் பாவகத்தோட ஆதிபத்திய பலனையும் உங்களுக்கு 7ஆம் பாவகத்தின் வழியாக உங்களுக்கு குரு செய்வாரு. இந்த 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாகிறது ஒரு நிலையில சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல விளைவுகளையே கொடுக்கும்.
புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் மருத்துவ விரயங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். ஆஸ் யூஷுவலா குரு வக்கரமானாலும் பார்க்கிற பார்வைகள்லாம் உங்களுக்கு நன்மைதான். அதற்கும் சிறப்பு பார்வைகள் உண்டு. அதாவது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்ன்றதுனால உங்க ராசிக்கு அந்த குரு பார்வை என்பது இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. சில நேரங்கள்ல மனக்குழப்பங்கள்ல விழுந்தாலையும் உங்களுக்கு உடல்நலத்துல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த உடல்நல பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துருவீங்க. இந்த குரு வக்கர காலம் என்பது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு ஆவரேஜான பலன்கள் தான். அதாவது நன்மையும் தீமையும் கலந்த பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஜாதகத்துல ஒரு நல்ல தசா புக்தி நடக்கல, நம்ம ஜாதகத்துல குருவும் வக்கரமாகல அல்லது ஆட்சி உச்சம் பெறல, நம்ம ஜாதகத்துல குரு நீசம் பெற்று இருக்கு, அப்ப கூட நமக்கு நல்ல பொருளாதாரம் வந்துருமா, பணம் வருமா, அப்ப கூட நானு நல்ல முன்னேறுவனா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கையிருப்பு நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். வர்ற வருமானம் கொஞ்சம் இடையூறா இருக்கிற மாதிரி இருக்கும், தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே கூட உங்க கைக்கு சேர்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அதனால அப்படிப்பட்டவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது, வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அர்ச்சனை செஞ்சீங்க வியாழக்கிழமை ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயுமே பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வர்றது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே போல அப்படிப்பட்டவர்கள் மாணவர்களாக இருக்க கல்வியில எல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மந்தத்தன்மை இருக்கும். உடன் படிக்கக்கூடிய மாணவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அதாவது உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் இல்லாம அல்லது கம்ப்ளீட்டா நீசம் பெற்று அல்லது பகை வீட்டுல இருந்து நல்ல தசாபுக்தியும் நடக்கலனா தான் இந்த பிரச்சனை. இல்லைனாக ஆஸ் யூஷுவலா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த குரு வக்கர காலத்துல பண நஷ்டம்லாம் இல்லாம மற்றவங்களால வரக்கூடிய கஷ்டங்களும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க அப்படின்றதுதான் விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன் என்பது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.